கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா ஸ்பைசி சுத்திரியான் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ பச்சரிசி மாவு, உப்பு போட்டு தண்ணி சூடான தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனேயே நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா மசாலாவை ரெடி பண்ணிக்கிறேன். நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறமா மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, பட்டை, லவங்கம் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் போட்டு பட்டை, லவங்கம் இது நல்லா வெடித்த உடனே வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை நான் போட்டுக்கிறேன். இது ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, நான் உப்பு இன்னும் போடலை. இந்த மாதிரி வந்த உடனே நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா தக்காளி, ஸோ அதை நான் இப்போ போட்டுடுறேன். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் ஆன உடனேயே நான் மட்டன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அந்த மட்டனை கூட இது கூடயே சேர்த்து நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுறேன். அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா மசாலா, ஸோ அந்த மசாலாஸு ஸ்பைசஸ் எல்லாமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆன உடனே எனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நான் அவ்வளோ தண்ணி போட்டு விசில் வச்சிடுறேன். நீங்கள் சிக்கனில் கூட செய்யலாம். ஸோ இதில் ஸ்வீட்டாக கூட நம்ம செய்யலாம். நான் காரமாக செய்கிறேன். இப்போ நான் விசில் போட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டேன். எனக்கு மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே இப்போ நான் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த சுத்திரியா செஞ்சு இதில் போடணும் இல்லையா, ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா எனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நான் போட்டுக்கிறேன். இது வெந்த கேப்பில் நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம இதை எடுத்து சுத்திரியாவை எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு எடுத்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த சுத்திரியாவில் போட்டால் நல்லா திக்காக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நானும் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அவ்வளோதாங்க. ஆஃப்ல ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.